என் பேர் மஞ்சு. இன்னைக்கு இந்த வீடியோல நான் வீட்ல செய்ற ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளோ டைம் ஆகுது, அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சுகன்யா டிப்ஸ் அப்படிங்கிற ஐடியிலிருந்து சுகன்யா அப்படிங்கிறவங்க, நீங்க செய்ற ஒவ்வொரு வேலைக்கும் எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத பத்தி வீடியோவா போடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோவ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜெயா அப்படிங்கிற சிஸ்டர், அவங்க பையன் சரவணன், வெண்ணிலா இவங்க 2 பேருக்கும் திருமண நாள்னும், நீங்க வாழ்த்து சொல்லணும் மஞ்சு அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. சரவணன், வெண்ணிலா அவங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பா இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீண்ட ஆயுளோடும், ஆரோக்கியத்தோடும் எப்பவுமே அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு அந்த கடவுள்கிட்டயும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேரு உங்க வீடியோ பார்த்து நல்ல மோட்டிவேஷனல் வருதுன்னும், அதே மாதிரி ஒவ்வொரு வேலையா வீட்ல இப்ப நாங்க செய்ய ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, நிஜமாவே கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். சரி வாங்க, இந்த வீடியோல நான் என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்ப மதியம் 12:20 ஆகுது. காலையிலேயே என் பொண்ண பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு நான் காலேஜ்க்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஹஸ்பண்டும், பையனும் அவங்களும் ஒரு ஃபங்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க. ரொம்ப தலைவலியா இருந்துச்சுன்னு எல்லாரும் கிளம்பின பிறகு நானும் அப்படியே படுத்துட்டேன். இப்பதான் எந்திரிச்சு நான் வேலையே ஸ்டார்ட் பண்ண போறேன். விநாயகர் சதுர்த்திக்காக நான் டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் தான் முதல் வேலையா நான் கிளீன் பண்ண போறேன். இந்த வளையலும், வளையல் பாக்ஸும் ஒருத்தர் வீட்ல தாம்பூலம் குடுக்கும்போது குடுத்திருந்தாங்க. ரொம்பவே கியூட்டா சூப்பரா இருந்ததுங்க. கிளாஸ்ல தண்ணி ஊத்தி வச்சிருந்த ஃப்ளவர் எல்லாம் அப்படியே வாடாம இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து போடல. அப்படியே வச்சுட்டேன். ஆனா ஸ்பாஞ்சில குத்தி வச்சிருந்த ஃப்ளவர் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா நான் எடுத்து போட்டுட்டேன். இந்த பூ எல்லாத்தையும் எடுத்து போடுறதுக்காக நான் ஒரு கட்டப்பை தான் வச்சிருக்கேன். நான் எடுக்க எடுக்க எவ்வளோ வந்துகிட்டே இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த வேலைய நான் 12:20க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எத்தன மணிக்கு முடிக்கிறேன்னு நம்ம பார்க்கலாம். டெக்கரேஷனுக்காக மேரிகோல்ட் ஃப்ளவர் எல்லாத்தையுமே டூத் பிக்ல குத்தி தான் நான் குத்தி வச்சிருந்தேன். இந்த ஸ்பாஞ்ச நம்ம தண்ணீல நனைச்சிட்டு இதுல ஃப்ளவர் எல்லாம் குத்தி வச்சோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே 4 நாளைக்குனாலும் வாடாம அப்படியே இருக்குங்க. இந்த இடத்துல இருந்த ஃப்ளவர் எல்லாமே ஒரு பேக் நிறைய நிரம்பி போச்சுங்க. இந்த இடத்துல நான் டிவி மேல தான் இந்த ஒயிட் கிளாத் போட்டிருந்தேன். இங்க டெக்கரேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற துணி எல்லாமே புதுசு தான். வருஷம் வருஷம் டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி அப்படியே வச்சிருவேன். இந்த இடத்துல அக்ஷதைக்காக யூஸ் பண்ணியிருந்த அரிசி, அது மட்டும் இல்லாம விளக்குல இருந்த திரி இது எல்லாத்தையுமே எடுத்தும் போட்டுட்டேன். பிள்ளையார் வச்சிருந்த தட்டுல கொஞ்சம் அரிசியும் இருந்தது. அதையும் இதுலயே போட்டுட்டேன். இந்த துணி எல்லாத்தையுமே நான் ஹேண்ட் வாஷ் பண்ணி தான் வைக்கணும். ஆனா இன்னைக்கு செய்ய போறதில்ல. நான் அடுத்த நாள் தான் செய்ய போறேன். இந்த டேபிள் என் பையன் ரூம்ல இருந்த டேபிள் தான். மறுபடியும் இதை கொண்டு போய் உள்ளவே வச்சுட்டு இது மேல என்னென்ன வச்சிருந்தனோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட போறேன். அதிகமான காத்தும் இருந்தது. வீட்டுக்குள்ள நிறைய டஸ்ட் வரும்னு விண்டோவும் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். டிவி யூனிட்ல கீழேயும் ஒரு துணி போட்டு கவர் பண்ணியிருந்தேன். இப்போ அதையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். தண்ணியில வச்சிருந்த ஃப்ளவரை ஜெர்மன் சில்வர்ல நான் வச்சிருந்த கணேஷா பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டேன். அடுத்ததான் டீ டேபிள்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து ஒரு கிளாஸ் பவுல்ல நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை கொண்டு போய் கிச்சன்லயும் வச்சுட்டு வந்துடுறேன். இந்த இடத்துல இருந்த பிளேட்ஸு, அதே மாதிரி விளக்குக்கு அடியில் வச்சிருந்த பிளேட்ஸு இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்ச பிறகு இதையும் வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வைக்கணும். சில்வர் விளக்கெல்லாம் அப்படியே ஒரு 2 நாளைக்கு வெளியே வச்சேன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக கருப்பாயிடும். அதனால அப்போவே வாஷ் பண்ணி வைக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசியாக இந்த டீ டேபிளையும் தொடச்சிட்டு இதையும் நான் நகர்த்தி வச்சுட்டேன்னா இந்த க்ளீனிங் வேலை எனக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த வேலையை முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:05 ஆகுது. கிட்டத்தட்ட இந்த வேலையை முடிக்க எனக்கு ஒரு 45 நிமிஷம் ஆகியிருக்கு.
இந்த வேலையை முடிச்ச உடனே அப்படியே நான் வீடு கூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடு கூட்டி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். பண்டிகைக்கு 2 நாளா ரொம்ப ஹெவியா வேலை செஞ்சுட்டேன். இப்போ இந்த 2 நாளா நல்லா ரெஸ்ட்டும் எடுத்துட்டேன். 12:20க்கு ஸ்டார்ட் பண்ண வேலை கண்டினியூஸா அப்படியே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நடுவுல ஒரு 5 நிமிஷம் கூட நான் ரெஸ்ட் எடுக்கல. வீடு கூட்டி முடிச்சாச்சு. இப்போ டைம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:10 ஆகுது. வீடு கூட்டி முடிக்க எனக்கு 5 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்போ அப்படியே நான் மாப் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்க்கலாம். டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ண துணி எல்லாமே ஸ்டேர் கேஸில் வச்சுருக்கேன். அதை மேலே போகும்போது தான் நான் கொண்டு போகணும். டெய்லி மாப் பண்ணுறதுனால ஃப்ளோரில் எனக்கு அந்த அளவுக்கு அழுக்கு இருக்காது. கிரானைட்டும் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக ப்ரெஷரும் கொடுக்க தேவையில்ல. ஈஸியாக நம்ம மாப் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். எல்லாரும் வீட்டில் இருந்திருந்தா எனக்கு சமையல் செய்கிற வேலையும் இருந்திருக்கும். இன்றைக்கி அந்த வேலை கிடையாது. ஏன்னா நான் மட்டும் அப்படிங்கிறதுனால வெறும் ரைஸ் வச்சுட்டு வீட்டில் இருக்கிறது ஏதாவது வச்சு நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் எப்படி மாப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள். பாத்திரம் இருந்தால் கூட பின்னாடி பக்கம் இருக்கிற சிங்கில் போட்டு வச்சுருவேன். டைம் கிடைக்கிறப்ப நான் தேய்ச்சிப்பேன். ஆனால் வீடு எப்போவுமே எனக்கு சுத்தமாக இருக்கணுங்க. நீங்கள் எவ்வளோ தான் பார்த்து வீடு கூட்டினாலும் அதில் 100% மண்ணும் தலைமுடியும் போகவே போகாது. நம்ம வீடு துடைக்கும் போது மட்டும்தான் ஃப்ளோரில் சுத்தமாக மண் போகும். நம்ம நடக்கும் போதும் நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். எனக்கு நடக்கும் போது ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். அதனால தான் நான் டெய்லி மாப் பண்ணி விட்டுருவேன். வீடு தொடச்சி முடித்த பிறகு வேறு மாப் எடுத்து பின்னாடி இருந்த யூட்டிலிட்டி ஏரியாவை நான் தொடச்சிட்டேன். இந்த வேலையை முடித்த பிறகு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:25 ஆகுது. இந்த வேலையை செஞ்சு முடிக்க எனக்கு 10 நிமிஷம் ஆகியிருக்கு. கண்டினியூஸாக வேலை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக இப்போ ஒரு 10 நிமிஷமாச்சும் நான் சோஃபாவில் உட்காரணும். உட்காந்துட்டு அப்புறமா மறுபடியும் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். கிடைச்ச இந்த கொஞ்ச நேரத்தில் நான் யூடியூப்பும் கொஞ்ச நேரம் பார்த்தேன். அதே மாதிரி எனக்கு வந்த கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளையும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி தாங்க கேப் கிடைச்சா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோன் பார்த்துப்பேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 1:35 ஆகுது. இப்போ வாங்க மறுபடியும் என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1:35 ஆயிடுச்சு, இன்னும் சமையல் பண்ணலை. அதனால் நான் ஒரு கிளாஸ் ரைஸு எனக்கு மட்டும் ஊற வச்சுட்டு இது ஊறுறதுக்குள்ளே நான் போய் மற்ற வேலையை கவனிக்கிறேன். அடுத்ததாக நான் பாத்திரம் தான் தேய்க்க போகிறேன். வெளியே இருக்கிற சிங்கில் இது எல்லாத்தையுமே போட்டு வச்சுருந்ததுனால எல்லாமே ட்ரை ஆகிருந்தது. பாத்திரத்து மேலே கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுட்டு இது ஊறுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ரூட்டும் சாப்பிட்டுக்கிறேன். கிடைக்கிற கொஞ்சம் கேப்பில் நான் எப்படி ஃபோன் பார்க்குறேனோ தேவையானது சாப்பிட்றேனோ நீங்களே பாருங்கள். வீட்டில் இவ்வளோ வேலை செய்கிற நமக்கு எனர்ஜியும் வேணும் இல்லையா? அதனால வீட்டில் என்ன இருக்கோ அதை நடுநடுவில் இப்படி ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கணும். என்னோட ஹேபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்குன்னு தனியாக நான் நேரத்தை ஒதுக்கி உட்காரவே மாட்டேன். ஒன்று சமையல் செய்யும் போது இல்லைனா இப்படி வேலை செய்யும் போது ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே நான் வேலை செய்வேன். பாத்திரத்தை எப்படி கழுவி வைக்கணும், எப்படி வச்சா சீக்கிரமாக தண்ணி ட்ரை ஆகும், சீக்கிரமாக தண்ணி ட்ரை ஆச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவும் சேர்த்து பாருங்கள். எப்போவுமே நான் பாத்திரம் வைக்கும் போது ஃபஸ்ட்டு கடாய் தான் வைப்பேன். இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் கடாய் இல்லை, அதனால் நான் குக்கரோட மூடியே வச்சுட்டேன். சோம்பேறித்தனமாக உட்காராமல் இப்படி எல்லா வேலையும் அப்பப்போ செய்கிறதுக்கான ரீசன், நான் என்றைக்கு வேலை செய்யாமல் விடுறனோ அன்றைக்கின்னு பார்த்து தான் வீட்டுக்கு யாராவது வந்துடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் அப்படியே போட்டபடி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மானமே போயிடுதுங்க. அதனால தான் வேலை செய்யறதுக்குன்னு எந்திரிச்சிட்டேன்னா வேலை முடிக்கிற வரைக்கும் நான் உட்காரவே மாட்டேன். மதியம் லஞ்ச் பண்ணுற வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டு வேலை மொத்தத்தையும் செஞ்சு முடிச்சிடுவேன். நல்லா 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் சமையலே பண்ணுவேன். இந்த வேலையை நான் கரெக்டாக 1:35க்கு ஸ்டார்ட் பண்ணேன். நான் கிச்சனில் போய் அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வேலை செய்ய இன்னைக்கு அதிக நேரம் எடுக்கும் தான் நினைக்கிறேன். வீட்டு வேலை செய்ய நான் எப்போவுமே யோசிச்சது கிடையாது. ஏன்னா எப்போ இருந்தாலும் நாம் தானே அந்த வேலையை செய்யணும். எவ்வளோ சீக்கிரம் வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட்டும் எடுத்துடுவேன். என்னால் முடிஞ்சாதாங்க இவ்வளோ வேலையும் செய்வேன். என்னால் முடியலையா கம்ப்ளீட்டாக ஒரு நாள் சோம்பேறியாகவே இருந்துருவேன். ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வர வச்சுட்டு ஃபுல் டே ரெஸ்ட் எடுத்துடுவேன். ஒரு நாள் ஃபுல்லு ரெஸ்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் பழையபடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவேன். உங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸும் அதுதாங்க. உங்களால் முடிஞ்சால் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யுங்க.
இல்ல உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, மனசும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு நாள் ஃபுல்லா சோம்பேறியாவே இருந்துருங்க. வீட்ல இருக்கிறவங்க எதுக்காக வேலை செய்யல அப்படின்னு கேட்டாக்கா, என்னால முடியல அவ்வளோதான் சொல்லுங்க. இதுல தப்பே கிடையாது. ஏன்னா எப்பவுமே சுறுசுறுப்பா வேலை செய்ற நாம ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? மதியம் சாப்பிடுறதுக்காக எனக்கு மட்டும் தான் ரைஸ் வச்சிருக்கேன். நைட்டு நான் ஹோட்டல்ல இருந்து தான் வர வைக்க போறேன். நிச்சயமா நைட்டுக்கு நான் சமையல் பண்ண போறதில்ல. ஏன்னா உடம்பு ரொம்ப சோர்வாவே இருக்குங்க. மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி வைக்கும்போது இந்த மாதிரி கடைசியா கழுவி வைங்க. ஏன்னா அடிப்பக்கத்துல ஈரம் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி மேல வைக்கும்போது தான் இது வந்து நல்லா சீக்கிரமா ட்ரை ஆகும். ஜார் ஈரமா இருக்கும்போதே நீங்க கேபினெட்ல எடுத்து வச்சுட்டீங்கன்னா, அடிப்பக்கத்துல எல்லாமே கருப்பு கருப்பா ஆயிடும். பாத்திரம்லாம் தேய்ச்சு முடிச்ச பிறகு கடைசியா இந்த மாதிரி ஜார் வைக்கும்போது நல்லா அது காஞ்சிரும். பாத்திரம் முடிச்சாச்சு. இப்ப டைம் என்னன்னு பார்க்கலாம். இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி. இன்னைக்கு பாத்திரம் தேய்ச்சு முடிக்க எனக்கு 25 நிமிஷம் ஆகியிருக்குங்க. சரி இப்ப கிச்சனுக்கு போலாம். நான் ஊற வச்ச அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இத வந்து நான் வாஷ் பண்ணி நான் குக்கர்ல தண்ணி அளந்து வச்சிடுறேன். குக்கர் விசில் வர்ற வரைக்கும் நான் சும்மா இருக்க போறதில்ல. கிச்சன்ல கொண்டு வந்து வச்ச வெள்ளி விளக்கெல்லாம் அப்படியே இருக்கு. இத நான் வாஷ் பண்ண போறேன். பெரிய குத்து விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பண்டிகை நாள்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். கிட்டத்தட்ட இந்த விளக்கெல்லாம் வாங்கி ஒரு 7, 8 வருஷமாச்சும் ஆயிருக்கும். பாருங்க இப்பவும் அப்படியே புதுசு போல வச்சிருக்கேன். விளக்கெல்லாம் அப்படியே சோம்பேறித்தனமா ஒரு 2, 3 நாள் வெளிய வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே காத்து பட்டு இது வந்து சீக்கிரமா கருப்பாயிடும். அப்புறம் தேய்ச்சு வைக்கிறது நமக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். இன்னைக்கு இந்த விளக்கு தேய்க்க நான் எதுவுமே யூஸ் பண்ண போறதில்ல. வெறும் டிஷ் வாஷ் ஜெல் மட்டும் தான். இத ஸ்ப்ரே பண்ணிட்டு லைட்டா நான் கையில மசாஜ் பண்ற மாரி தேய்ச்சு விடுவேன். அவ்வளோதாங்க. அதிகமா இதுல அழுக்கும் இல்ல. அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகல. நம்ம சபீனா போட்டு தேய்ச்சோம்னா ஸ்க்ராச்சஸ் வந்துரும். அதனால லைட்டா ஜெல் மட்டும் போட்டு நான் வந்து கையிலேயே தேய்ச்சு விட்டுக்கிறேன். டூத் பவுடர் இருந்தா அதுல தேய்க்கலாம். ஏன்னா அதுல தேய்ச்சோம்னா ஸ்க்ராச்சஸ் வராது. இன்னைக்கு நான் எதுலயுமே தேய்க்க போறதில்ல. வெறும் ஜெல் மட்டும் தான் வச்சு நான் வாஷ் பண்ண போறேன். வாஷ் பண்ணி முடிச்ச உடனே கண்டிப்பா இதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே நம்ம நீட்டா தொடச்சி எடுத்துடணும். ஏன்னா தண்ணி அப்படியே இருந்துச்சுன்னா சீக்கிரமா விளக்கோட கலரு சேஞ்ச் ஆயிடும். அடுத்ததா சில்வர் பிளேட்டும் நான் இதே மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். என்னதான் நம்ம துணியில துடைச்சாலும் விளக்குல ஒரு சில இடத்துல ஈரம் அப்படியே இருக்கும். இது நல்லா காயணும். அதனால துடைச்ச உடனே எடுத்து வைக்கக்கூடாது. வெளியவே ஒரு 2 மணி நேரம் நல்லா காத்தாறட்டும்னு அப்படியே விடணும். பாத்திரம் தேய்ச்சி முடிக்கும் போது எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆயிருந்தது. நான் கிச்சனுக்குள்ள வந்து குக்கர்ல சாதம் வச்சுட்டு பூஜை சாமானமும் தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ள என்னோட டைம் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பூஜை சாமான் தேய்ச்சிட்டு இருக்கும் போதே குக்கர் விசிலும் வந்துருச்சு. அதே மாதிரி ஸ்டீமும் போயிடுச்சு. இந்த வேலையை முடிச்சுட்டு நான் சாப்பிட்டு ஃபுல்லு ரெஸ்ட் எடுக்க போறேன். அதோட ஈவினிங் தான் நான் என்ன வேலை செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இந்த வேலையை முடிச்ச பிறகு டைம் பார்த்தீங்கன்னா 2:15 ஆகுது. கிட்டத்தட்ட எனக்கு இந்த வேலை செய்ய 15 நிமிஷம் ஆகியிருக்கு. வேலையை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன சாப்பாடு தான். நேத்து வச்ச ரசம் கொஞ்சம் இருந்தது. பாதி சாப்பாடுக்கு அதுவும் நான் வந்து சட்னி பொடி வச்சிருந்தேன். சட்னி பொடி பாதி சாதத்துக்கும் இன்னைக்கு நான் சாப்பிட போறேன். வீக்லி மீல் பிளானிங் அப்படிங்கிற வீடியோல நான் இந்த சட்னி பொடி எப்படி செய்றேன் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். டெய்லி நெய் சாப்பிடுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன். கூடவே இந்த சட்னி பொடியும் நான் சேர்த்துக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லு ரெஸ்ட் எடுக்க போறேன். நான் எத்தனை மணிக்கு ஈவினிங் எந்திரிச்சு வேலை செய்ய போறேனோ அப்போ மறுபடியும் பார்க்கலாம். இப்ப சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகப் போகுது. கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சுட்டேன். ஏன்னா வாஷிங் மிஷின்ல துணி போட்டிருந்தது எனக்கு ஞாபகமே இல்ல. ரொம்ப நேரம் இருந்தா துணி அதிகமா சுருக்கம் வந்துரும் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாவே எந்திரிச்சுட்டேன். 4 மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா துணி காய போறதில்ல. டெர்ரஸ்ல போய் காய போடலாம்னாலும் எந்த நேரத்துல மழை வருதுன்னு சொல்ல முடியாது. நம்ம எடுக்கிறதுக்கு கீழ இருந்து போறதுக்குள்ளேயே மழை வந்து நனைஞ்சிரும். அதனால நான் இங்க யூட்டிலிட்டிலேயே இந்த துணி எல்லாமே நான் காய போட்டுட்டேன். அடுத்ததா விளக்கும் நல்லா காஞ்சிருச்சு. இதையும் நம்ம கவர்ல போட்டு பேக் பண்ணிடலாம். இந்த விளக்க நான் பீமா ஜுவல்லரியில தான் வாங்கியிருந்தேன். அவங்க கிட்டயே இதை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற டிப்ஸும் கேட்டிருந்தேன். அவங்க தான் இந்த டிப்ஸை எனக்கு சொல்லியிருந்தாங்க. வெள்ளி பாத்திரம்லாம் ஒரு கவர்ல போட்டு காத்து போகாத மாதிரி நல்லா கட்டி வச்சோன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம எப்போ யூஸ் பண்றதுக்கு எடுக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்குங்க. இந்த வேலையை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறது முந்தின நாள் நான் துவைச்சு போட்டிருந்த துணி எல்லாமே மடிக்காம இருந்தது. இது எல்லாத்தையுமே நான் மடிச்சு வைக்க போறேன். கும்பலா ஒரே இடத்துல போட்டிருந்ததுனால துணி அதிகமா சுருக்கம் வந்திருந்தது.
இப்படி போட்டு வைக்காம நம்ம உடனடியாக மடித்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சுருக்கம் வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஈவினிங் ஏதாவது ஒன்று குடிக்கணும் இல்லையா? அதுக்காக இன்னைக்கு நான் காஃபி, டீ எதுவும் குடிக்க போறதில்ல. நான் வந்து தேங்காய் பால் தான் குடிக்க போறேன். தேங்காய் கூட கொஞ்சமா சர்க்கரை, ஒரே ஒரு ஏலக்காய் இத போட்டு நல்லா மிக்ஸியில அடிச்சுட்டு, இத வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதிகமா தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் பால், 2வது பால் இது 2த்தையுமே நம்ம எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணி எடுக்கிற பால் வந்து கரெக்ட்டா 1 கிளாஸ் வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். பெரிய ஹோல்ஸ் இருக்கிற இந்த ஃபில்டர்ல நான் ஃபில்டர் பண்ணும்போது அந்த அளவுக்கு சரியா வராது. கிளாஸ்ல ஊத்தும்போது இன்னொரு முறை இத இந்த ஃபில்டர்லயே ஃபில்டர் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க. இன்னைக்கு நான் எந்தெந்த வேலை செஞ்சேன், அதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கு தேவையானத நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பக்கெட் தண்ணியில விட்டிருந்த பிள்ளையார் இன்னும் கொண்டு போய் செடிக்கு ஊத்தல. இல்லைனா இன்னைக்கு நான் எக்கும் கூட சேர்த்து சாப்பிட்டிருப்பேன். இந்த பாலை குடிச்சு முடிச்சிட்டேன்னா எனக்கு எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா நைட்டு சாப்பாடு ஹோட்டல்லேருந்து வர வைக்க போறேன். அதனால இதுக்கு மேல ஃபுல்லு நான் ஃப்ரீ தாங்க. ஈவினிங் இந்த வேலையெல்லாம் முடிச்ச பிறகு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆயிருக்குங்க. புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் லேசியாக இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு 2 மோட்டிவேஷனல் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு, உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.